மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு செவ்வாய் மிகவும் பலமாக ராசிக்கு 4ஆம் இடத்திலிருந்து 5ஆம் இடமான புத்திஸ்தானம் புத்திரஸ்தானம் பஞ்சமபூர்வ புண்ணியஸ்தானத்திற்குள் நுழைந்திருக்கிறார். நீண்ட நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்த குருமண்டல ராஜயோகம் 2024 ஜூலை மாதம் 13ஆம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் மாதம் 26ஆம் தேதி வரை நிறைந்து ஏற்படுவதற்கான யோகங்கள் உருவாகிறது. ஏனெனில் செவ்வாய் 5ஆம் இடத்தில் சுபகிரகமான குருவுடன் சேர்க்கை பெறுவதால் இந்த தருணத்தில் விபரீத ராஜயோகமும் குருமங்களயோகமும் ஏற்படுகிறது. இதன் காரணமாக உங்களுக்கு நல்லபல அதிர்ஷ்ட வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் யோகங்களும் நிறைந்து கிடைக்கிறது. இந்த காலகட்டத்தில் மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு பெருங்கொண்ட மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய வகையில் பல்வேறு விதங்களான இனிதான சுபசெய்திகள் நல்ல செய்திகள் அடுத்தடுத்து கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் நிறைந்த ஒரு காலகட்டமாக கண்டிப்பாக இந்த செவ்வாய் பெயர்ச்சி காலகட்டம் அமைகிறது என்பதை துல்லியமாக செவ்வாய் தெளிவுபடுத்துகிறார். மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களை பொறுத்தமட்டில் ராசிக்கு 4 மற்றும் 11ஆம் இடத்தின் அதிபதியாக செவ்வாய் இருக்கின்றார். சுகாதிபதியாகவும் லாபாதிபதியாகவும் இருக்கின்ற செவ்வாய் ராசியின் உச்ச அதிபதியாகவும் இருக்கிறார். இது உங்களுக்கு கூடுதல் சிறப்பான ஒன்றாக கருதப்படுகிறது. செவ்வாய் உத்வேககாரகன் மங்களகாரகன் நவக்கிரகங்களுக்கெல்லாம் சேனாதிபதி தளபதி தொழில்காரகன் என பல்வேறு விஷயங்களில் தன்னுடைய ஆதிக்கத்தை செலுத்துகிறார். பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் கைகூட வேண்டுமென்றால் கண்டிப்பாக ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனியின் பங்களிப்பு இருந்தாலும் இல்லாவிட்டாலும் கூட செவ்வாயின் பங்களிப்பு இருந்தே ஆகவேண்டுமென்பதுதான் கட்டாயமான ஒன்றாக ஜோதிட சாஸ்திர கருத்தாகும். இந்த தருணத்தில் செவ்வாய் மிக பலமாக 5ஆம் இடத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருப்பது கண்டிப்பாக நல்லபல அதிர்ஷ்டங்களையும் யோகங்களையும் வாரி வழங்கக்கூடிய மிகச்சிறந்த அமைப்பாக கருதப்படுகிறது. நீண்ட காலங்களாக நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த நல்ல பொன்னான காலகட்டம் கண்டிப்பாக மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைத்துள்ளது என்பதை செவ்வாய் துல்லியமாக தெளிவுபடுத்துகிறார். உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனிபகவானை செவ்வாய் சமகிரகமாக கருதுகிறார். எனவே செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு சகாயமானவராக இருக்கிறார் என்பது மட்டுமில்லாமல் ராசியின் உச்ச அதிபதியாக செவ்வாய் இருக்கிறார். இப்படிப்பட்ட செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடமான பஞ்சமபூர்வ புண்ணியஸ்தானத்திற்குள் நுழைந்தும் குருவுடன் சேர்க்கை பெற்று சஞ்சரிப்பதும் மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு கண்டிப்பாக மிகப்பெரிய அளவில் வரவேற்கத்தக்க மிகச்சிறந்த அதிர்ஷ்டமான யோகமான அமைப்பாக கருதப்படுகிறது. எனவே இந்த காலகட்டத்தில் செவ்வாய் பல்வேறு வகையான நன்மைகள் நிறைந்த விஷயங்களை உங்களுக்கு இனிதாக ஏற்படுத்திக் கொடுக்கிறார். செவ்வாய் ஜென்மத்திலோ அஷ்டமத்திலோ சஞ்சரித்துக் கொண்டிருக்கும்போது அவ்வளவு நன்மைகள் நிறைந்த விஷயங்களை ஏற்படுத்திக் கொடுக்காது. மற்ற இடங்களில் குறிப்பாக 3, 6, 11 போன்ற இடங்களில் சஞ்சரிக்கும்போது அபரிவிதமான வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் ஏற்படுத்திக் கொடுப்பார். மற்ற இடங்களில் நடுநிலையான பலன்களை கொடுப்பார். அதிலும் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் மற்றும் கர்மஸ்தானத்தில் சற்று கூடுதலான நன்மைகளை நிறைந்து கொடுப்பார் என்பது மட்டுமில்லாமல் செவ்வாய் தனித்து சஞ்சரிப்பதை விட மற்ற கிரகங்களுடன் சேர்க்கை பெற்று சஞ்சரிக்கும்போது மாறுபட்ட பலன்களை அதீதமாக வாரி வழங்குவார். குறிப்பாக செவ்வாயின் நட்புகிரகமாக இருக்கக்கூடிய குருபகவானுடன் சேர்க்கை பெற்று குருமங்களயோகத்தை மற்றும் விபரீத ராஜயோகத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய இந்த நேரத்தில் பல்வேறு விதங்களான சிரமங்கள் சிக்கல்கள் அனைத்தும் உடைத்தெறியப்பட்டு மிகப்பெரிய அளவிலான முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் நிறைந்து கிடைப்பதற்கான யோகங்கள் பஞ்சமபூர்வ புண்ணியஸ்தானத்திற்குள் நுழைந்திருக்கக்கூடிய ராசியின் உச்ச அதிபதியான செவ்வாயின் சஞ்சார நிலை காரணமாக உண்டு. பூர்வீக சொத்துக்கள் ரீதியான சிக்கல்கள் கோர்ட்டு கேசு வம்பு போன்ற நீதிமன்ற வழக்குகள் நீண்ட காலங்களாக நீடித்துக் கொண்டிருக்கக்கூடிய குடும்பம் சார்ந்த பிரச்சனைகள் என்பது மட்டுமில்லாமல் ஏன் எதற்கு என்று எந்தவிதமான காரணமும் தெரியாமல் மனதை கஷ்டப்படுத்திக் கொண்டிருந்த பல்வேறு விதங்களான குழப்பமான மனநிலைகள் பல்வேறு வகையான சிரமங்கள் போன்ற அனைத்தையும் விலக்கி வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் நிறைந்து கொடுக்கிறார் செவ்வாய். இது மிகப்பெரிய அளவில் இந்த காலகட்டத்தில் மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு கிடைத்துள்ளது என்பதுதான் யதார்த்தமாகும். வியாபாரத்துறை தொழில்துறை அரசியல் துறை கலைத்துறை மேலும் குடும்ப ரீதியான பணிகளில் பொருளாதார ரீதியான முன்னேற்றங்கள் என அனைத்திலும் லாபங்கள் அதிக அளவில் கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் மிகவும் பலமாக கிடைக்கக்கூடிய அருமையான காலகட்டமாக கருதப்படுகிறது. எனவே பல்வேறு விதங்களான சிரமங்கள் சிக்கல்கள் விலகி பெரிய அளவிலான சிறப்பான வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் மிகவும் பலமாக பெறுவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய மிகச்சிறந்த காலகட்டமாக கருதப்படுகிறது. இந்த நேரத்தில் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பாதசனியாக சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். அவர் வக்ரம் பெற்றிருப்பதால் பெரிய அளவிற்கு பாதசனியின் பாதிப்புகள் இருக்காது. மிகவும் பலமாக ராகு 3ஆம் இடத்திலும் கேது 9ஆம் இடத்திலும் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்றனர். நிழல் கிரகங்களாக இருக்கக்கூடிய ராகுகேதுக்கள் மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான நன்மைகளை வாரி வழங்கக்கூடிய பலமான அமைப்பில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்றன. மேலும் ராசிக்கு 7ஆம் இடமான சப்தமஸ்தானத்திற்குள் புதன் சூரியன் சுக்கிரன் சேர்க்கை பெற்று சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்றனர்.
சப்தமஸ்தானத்தை பெரும்பான்மையான கிரகநிலைகள் பலப்படுத்துவதால் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அனைத்தும் பூர்த்தியாகக்கூடிய மிகச்சிறந்த தித்திப்பான தருணமாக அமைகிறது. சந்திர பகவானும் இந்த காலகட்டத்தில் பெரும்பாலும் சாதகமாகவே பயணித்துக் கொண்டிருக்கிறார். மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களை பொறுத்தமட்டில் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி உள்பட பெரும்பான்மையான கிரகநிலைகள் சாதகமாக பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக பொருளாதார ரீதியான நெருக்கடிகள் நீங்கக்கூடிய விதத்தில் நீண்ட காலங்களாக எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கக்கூடிய நல்லபல நிகழ்வுகள் ஏற்படக்கூடிய நல்ல நேரம் கண்டிப்பாக வந்திருக்கிறது என்பது மட்டுமில்லாமல் அடுத்தடுத்து பல இனிமையான சுப நிகழ்வுகளை கண்டிப்பாக பெறுவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் உருவாகியுள்ளது. குடும்பம் சார்ந்து நீங்கள் சந்திக்கக்கூடிய பொருளாதார ரீதியான கஷ்டங்கள் பிரச்சனைகள் கண்டிப்பாக நீங்கும். உடன் பிறந்தவர்கள் மற்றும் நெருங்கிய உறவினர்களிடம் கொடுக்கல் வாங்கலில் ஏற்பட்ட சிரமங்கள் சிக்கல்கள் விலகுவதற்கான சூழ்நிலைகள் கண்டிப்பாக உண்டு. எந்த காரியத்தை மேற்கொண்டாலும் அதை திட்டமிட்டு சரியாக செய்து முடிப்பதற்கான யோகங்கள் பலமாக கிடைக்கிறது. மனக்கவலைகள் விலகி தைரியமான மனநிலையோடு பணிகளை மிகச்சிறப்பாக செய்து வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் நிறைந்து பெறுவதற்கான யோகங்கள் உண்டு. உறவினர்களிடமிருந்த பகை உணர்ச்சியும் உடன்பிறந்தவர்களிடமிருந்த பகை உணர்ச்சியும் நீங்கக்கூடிய வகையில் 5ஆம் இடமான பஞ்சமஸ்தானத்தை செவ்வாய் மற்றும் குரு இணைந்து பலப்படுத்துகின்றனர். எனவே பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த பிரச்சனைகள் உள்ளிட்ட பல்வேறு விதங்களான பிரச்சனைகளை குடும்பம் ரீதியாக சந்திக்கக்கூடிய மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு அவை அனைத்திலும் நல்ல மாற்றங்கள் மிக பலமாக கிடைக்கிறது. குடும்பத்தில் திட்டமிடக்கூடிய பல்வேறு விதங்களான சுப நிகழ்வுகளும் மனதிற்கு சந்தோஷத்தை தரக்கூடிய வகையில் மிகச்சிறப்பாக முடிவதற்கான இனிமையான காலகட்டமாக அமைகிறது. மேலும் கணவன் மனைவிக்கு இடையே ஏற்படக்கூடிய சிக்கல்கள் சிரமங்கள் கருத்து வேறுபாடுகள் முழுமையாக விலகி ஒற்றுமை ஏற்படும். பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று சேர்வீர்கள். மேலும் குரு பார்க்கின் கோடி நன்மைகள் என்று சொல்லக்கூடிய விதத்தில் செவ்வாயின் பார்வைகளும் மிகவும் அதீதமான மாறுதல்களையும் முன்னேற்றங்களையும் கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்த ஒன்றாக கருதப்படுகிறது. ஏனெனில் நவகிரகங்களிலேயே குரு சனிக்கு அடுத்தபடியாக சிறப்பு பார்வைகள் உண்டு என்றால் அது கண்டிப்பாக செவ்வாய்க்கு மட்டும்தான் என்று கூற முடியும். மற்ற கிரகநிலைகளுக்கு சப்தம பார்வை மட்டுமே உண்டு. ஆனால் செவ்வாய் 3 இடங்களை மிகவும் பலமாக பார்வையிடுகிறார். அதிலும் மகரம் ராசிக்காரர்களுக்கு ராசிக்கு 8ஆம் இடமான அஷ்டமஸ்தானம் 11ஆம் இடமான லாபஸ்தானம் 12ஆம் இடமான விரயஸ்தானத்தை தன்னுடைய சுப பார்வைகளால் செவ்வாய் பலப்படுத்துகிறார். எனவே இந்த காலகட்டத்தில் பல்வேறு விதங்களான தடைகள் தாமதங்கள் உடைத்தெறியப்படுவதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக உருவாகியுள்ளது. செவ்வாய் தன்னுடைய 8ஆம் பார்வையால் விரயஸ்தானத்தை பார்வையிடுகிறார். எனவே சுபவிரய செலவுகள் அதிகரிக்கும். புதிதாக வீடு வீட்டுமனை நிலம் வண்டிவாகனங்கள் வாங்கி சேமித்துக் கொள்வதற்கான யோகங்களும் வீட்டிற்கு தேவையான விலை உயர்ந்த மற்றும் அத்தியாவசியமான பொருள்களை வாங்கி மகிழ்வதற்கான யோகங்களும் கண்டிப்பாக உண்டு. விரய செலவுகளை முதலீடுகளாக மாற்றிக்கொள்வதற்கான யோகங்கள் நிறைந்து கிடைக்கிறது. செவ்வாய் தன்னுடைய 4ஆம் பார்வையால் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடமான அஷ்டமஸ்தானத்தை பார்வையிடுகிறார். சுகஸ்தான பார்வையாக அஷ்டமஸ்தானத்தை பார்ப்பதால் சுப நிகழ்வுகளில் இருந்து வந்து கொண்டிருக்கின்ற அஷ்டம பாதிப்புகள் கண்டிப்பாக நீங்குகிறது. நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய சுப நிகழ்வுகள் இந்த காலகட்டத்தில் சிறப்பாக நடந்தேறுவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் மிகவும் பலமாக கிடைக்கக்கூடிய மிகச்சிறந்த காலகட்டமாக இந்த செவ்வாய் பெயர்ச்சி காலகட்டம் அமைகிறது என்பதை துல்லியமாக செவ்வாய் தெளிவுபடுத்துகிறார். எனவே பல்வேறு விதங்களான சுப நிகழ்வுகளில் இருந்து வந்த மந்தமான சூழ்நிலைகள் இந்த காலகட்டத்தில் நீங்கும். இது 7.5 சனியின் இறுதி காலகட்டமாக இருந்தாலும் குழந்தை பாக்கியம் திருமணம் உள்ளிட்ட நீண்ட காலங்களான எதிர்பார்ப்புகள் கண்டிப்பாக மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு விபரீத ராஜயோகத்தின் காரணமாகவும் குருமங்கல யோகத்தின் காரணமாகவும் செவ்வாயின் சுகஸ்தான பார்வை அஷ்டமஸ்தானத்தில் விழுவதாலும் நிறைந்து பெறுவதற்கான சூழ்நிலைகள் கண்டிப்பாக உண்டு. எனவே மனதை வாட்டிக்கொண்டிருந்த பல்வேறு விதங்களான சிரமங்கள் இந்த காலகட்டத்தில் குறைந்து மறைகிறது என்பதுதான் யதார்த்தமாகும். மேலும் செவ்வாய் குருவுடன் சேர்க்கை பெற்று சப்தம பார்வையை ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் செலுத்துகிறார். குரு மற்றும் செவ்வாய் இணைந்து லாபஸ்தானத்தை பார்க்கின்றனர். இந்த குருவும் செவ்வாயும் லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்தை பலப்படுத்துவதால் மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சிகள் முன்னேற்றங்கள் உண்டு. மேலும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் அவற்றில் பிரம்மாண்டமான அதிரடியான காரிய வெற்றிகளையும் வளர்ச்சிகளையும் நிறைந்து பெறுவதற்கான யோகங்கள் உண்டு. பல்வேறு விதமான தடைகள் தாமதங்கள் அனைத்தும் உடைத்தெறியப்பட்டு பிரகாசமான முன்னேற்ற யோகங்களை இனிதாக நிறைந்து பெறக்கூடிய காலகட்டமாக கண்டிப்பாக அமைகிறது என்பதை துல்லியமாக செவ்வாய் மற்றும் குருவின் சப்தம பார்வை எடுத்துக்காட்டுகிறது. 7.5 சனி காலகட்டம் முடியக்கூடிய இந்த காலகட்டத்தில் குடும்பம் ரீதியாக எதிர்பார்க்கக்கூடிய எல்லா வசதிகளும் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். உத்தியோகம் ரீதியாக உங்களுடைய சொந்த முயற்சியில் மிகப்பெரிய அளவில் பிரம்மாண்டமான அதிரடியான வெற்றி வாய்ப்புகள் ஏற்படும். நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நிரந்தர அரசு வேலைவாய்ப்புகள் கிடைப்பதற்கான யோகங்கள் உண்டு.
பல்வேறு வகையான தடைகள் தாமதங்கள் உத்தியோகம் ரீதியான சிரமங்கள் விலகுகிறது. இந்த காலகட்டத்தில் வெளிநாட்டு விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக அமையும். சுக்கிரன் சாதகமாக இருப்பதால் கலைத்துறையில் நீங்கள் நினைத்ததை விட நல்ல வளர்ச்சிகள் கிடைக்கும். இந்த காலகட்டத்தில் பிரம்மாண்டமான வெற்றி வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கும். வியாபாரத்துறை தொழில்துறையில் உங்களுக்கான இடத்தை தக்கவைத்துக் கொள்ளக்கூடிய யோகங்கள் நிறைந்து கிடைக்கும். புதிய தொழில்கள் துவங்கலாம். அவற்றில் லாபங்களும் முன்னேற்றங்களும் அதிகரிக்கும். இந்த காலகட்டத்தில் பல்வேறு விதங்களான போட்டிகள் பொறாமைகள் நெருக்கடிகள் தொழில் ரீதியான பணிகளில் முற்றிலுமாக விலகுகிறது. பல்வேறு வகைகளான தடைகள் குழப்பங்கள் போன்ற அனைத்தையும் மிகச்சிறப்பான முறையில் கையாளுவதற்கான யோகங்கள் உண்டு. அரசியல் சார்ந்த பணிகளில் சிக்கல்கள் அனைத்தும் விலகும். மறைமுகமான சூழ்ச்சிகள் தந்திரங்கள் அனைத்தும் முறியடிக்கப்படும். எனவே சிறப்பான வளர்ச்சிகள் நிறைந்து கிடைக்கும். விவசாயம் மற்றும் கால்நடை வளர்ப்பு பணிகள் செழிப்பாக இருக்கும். மாணவ மாணவி கண்மணிகளின் கல்வி கனவு பூர்த்தியாகும். பரிகாரம்: செவ்வாய்க்கிழமை விரதமிருந்து முருகப்பெருமானை வழிபடுங்கள்.